Hi, welcome to my channel. இது 0 to Genius in Commerce and Accountancy classes. நம்ம பார்க்குறது யூனிட் 8 ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட் அனாலிசிஸ் ஆஃப் அக்கௌண்டன்சி 12th ஸ்டாண்டர்ட். ட்ரெண்ட் அனாலிசிஸ் பார்க்கலாம். ஸோ இன்கம் ஸ்டேட்மெண்ட் ஆஸ் இட் இஸ் ரெவென்யூ ஃப்ரம் ஆப்ரேஷன் அண்ட் அதர் இன்கம் தேர்ஃபோர் டோட்டல் ரெவென்யூ லெஸ் எக்ஸ்பென்சஸ் தேர்ஃபோர் ப்ராஃபிட் பிஃபோர் டேக்ஸ் லெஸ் டேக்ஸ் தேர்ஃபோர் ப்ராஃபிட் ஆஃப்டர் டேக்ஸ். ஸோ இந்த ஃபார்மேட் நோ சேஞ்ச். ஸோ ஃபஸ்ட்டு ட்ரெண்ட் பர்சன்ட் அனாலிசிஸ் பார்க்கலாம். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ரெவென்யூ ஃப்ரம் ஆப்ரேஷன் அதர் இன்கம் எக்ஸ்பென்சஸ் கொடுத்துட்டோம். ஸோ ப்ராஃபிட் பிஃபோர் டேக்ஸ் பொருள் தான் நம்ம கேல்குலேட் பண்ணணும். ஸோ இது ஆஸ் இட் இஸ் நம்ம இன் தௌசண்ட்ஸில் இருக்குது. ஸோ சின்னதாக ஃபிகர் வரதுக்கு அவங்க இன் தௌசண்ட்ஸ் போட்டிருக்காங்க. ஸோ நம்ம என்ன பண்ணுவோம், ஃபஸ்ட்டு ரெவென்யூ ஃப்ரம் ஆப்ரேஷன் போட்டுக்கோம், ஆட் அதர் இன்கம் போட்டுங்க 100, எல்லாத்தையும் ஒரே டேர்ம்ஸில் நம்ம போட்டுடலாம். ஸோ தேர்ஃபோர் டோட்டல் ரெவென்யூ, இது டோட்டல் ரெவென்யூன்னு சொல்லுவாங்க. நெக்ஸ்ட் லெஸ் எக்ஸ்பென்சஸ், ஸோ ப்ராஃபிட் பிஃபோர் டேக்ஸ். ஸோ இங்கே வரல உங்களுக்கு ப்ராப்ளம் இருக்காது. ஸோ இப்போ என்ன பண்ணுவேன்னா இந்த பேஸ் இயர் என்ன பண்ணுவேன்னா 100 போட்டுக்குவேன், ரைட். ஸோ இது வேல்யூ நீங்கள் இந்த எக்ஸாமில் இது 100 போட்டாலே உங்களுக்கு வந்து 2.5 மார்க்ஸ் போடும். இங்கே வரலும் நீங்கள் போட்டாலே உங்களுக்கு 2.5 மார்க்ஸ் கொடுப்பாங்க. ஸோ இப்போ என்ன பண்ணுவோம், இந்த ஃபஸ்ட்டு டேர்ம் வச்சு டிவைட் பண்ணுவேன். இந்த செகண்ட் இந்த வேல்யூ எனக்கு வேணும். ஸோ 2016 பார்த்துருங்க. ஸோ 500 இருக்குது. ஸோ இப்போ இந்த வேல்யூ எனக்கு வேணும், ரைட். இங்கே வரும். அப்போ 500 டிவைடட் பை 400 இன்ட்டு 100 125, 150 டிவைடட் பை 100 இன்ட்டு 100 150, 650 டிவைடட் பை 500 இன்ட்டு 100 130, 290 டிவைடட் பை 200 இன்ட்டு 100 145, 360 டிவைடட் பை 300 இன்ட்டு 100 வில் கெட் 120. ஓகே, அதே மாதிரி தான் இப்போ இந்த வேல்யூ அதே மாதிரி இந்த பேஸ் வச்சு டிவைட் பண்ணணும். So 600 divided by 400, so you will get 150. 200 divided by 100, 200. 800 divided by 500, 160. 350 divided by 200, 175. 450 divided by 300, 150. அவ்வளோதான். ஸோ இதுதான் ஃபஸ்ட்டு என்ன பண்ணுவீங்க, ஃபஸ்ட்டு இது எல்லாத்தையும் 0 போட்டுருவீங்க. அதுக்கப்புறம் இந்த வேல்யூ வரணுன்னா இது வச்சு டிவைட் பண்ணும். இந்த வேல்யூ வேணும் இது வச்சு டிவைட் பண்ணும். எல்லாமே பேஸ் இயர் வச்சு தான் டிவைட் பண்ணுறது தான் வந்து ட்ரெண்ட் அனாலிசிஸ். நெக்ஸ்ட் இங்கே ஃப்ரம் த ஃபாலோயிங் பர்டிகுலர்ஸ், வெரி இம்பார்ட்டன்ட் கொஷின். கால்குலேட் த ட்ரெண்ட் பர்சன்டேஜ் ஆஃப் கவிதா லிமிடெட். சேம் திங், ரெவென்யூ ஃப்ரம் ஆப்ரேஷன், ஆட் அதர் இன்கம், தேர்ஃபோர் டோட்டல் ரெவென்யூ, லெஸ் எக்ஸ்பென்சஸ், தேர்ஃபோர் ப்ராஃபிட் பிஃபோர் டேக்ஸ், லெஸ் டேக்ஸ், தேர்ஃபோர் ப்ராஃபிட் ஆஃப்டர் டேக்ஸ். ஸோ இது வந்து லெஸ் எக்ஸ்பென்ஸ் நான் ஆல்ரெடி லாஸ்ட் கிளாஸில் சொல்லி கொடுத்துருப்பேன். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து ரெவென்யூ ஃப்ரம் ஆப்ரேஷன் 100, அதர் இன்கம் டோட்டல் ஆட் பண்ணால் 120 வருது. நெக்ஸ்ட் என்ன பண்ணுவீங்க, எக்ஸ்பென்சஸ் வந்து 100 கொடுத்துட்டோம், 100 மைனஸ் பண்ணால் 20, ப்ராஃபிட் பிஃபோர் டேக்ஸ். ஸோ 20லேருந்து 6% கேல்குலேட் பண்ணால் 6, ஸோ மைனஸ் பண்ணால் யூ வில் கெட் 14. அதே மாதிரி எல்லாத்துக்கும் இண்டிவிஜுவல் எல்லாத்துக்கும் பண்ணணும். இப்போ ட்ரெண்ட் பர்சன்டேஜ் பார்க்கலாம். இங்கே என்ன பண்ணுவீங்க, ஒரே தடவை 100 போடுவீங்க. போட்டதுக்கப்புறம் ஐ நீட் திஸ் வேல்யூ, ரைட். இந்த வேல்யூ எனக்கு வரணும். அப்போ என்ன பண்ணுவேன்னா 125 டிவைடட் பை 100, 25 டிவைடட் பை 20 இன்ட்டு 100, 150 டிவைடட் பை 120 இன்ட்டு 100, 120 டிவைடட் பை 100 இன்ட்டு 100, 20 டிவைடட் பை 30 டிவைடட் பை 20 இன்ட்டு 100, 9 டிவைடட் பை 6 இன்ட்டு 100, 21 டிவைடட் பை 14 இன்ட்டு 100 இப்படி போடுவேன். நெக்ஸ்ட் என்ன பண்ணுவேன், இப்போ எனக்கு இந்த வேல்யூ வேணும். So 150 divided by 100, 30 divided by 20, 180 divided by 120, 80 divided by 100, 100 divided by 20 into 100, 30 divided by 6 into 100, 70 divided by 14 into 100. ஸோ இது மாதிரி நம்மளுக்கு கால்குலேட் பண்ணுவோம், ரைட். அதே மாதிரி இது ட்ரெண்ட் பர்சன்டேஜ், ரெவென்யூ ஃப்ரம் ஆப்ரேஷன், ஆட் அதர் இன்கம், தேர்ஃபோர் டோட்டல் ரெவென்யூ, லெஸ் எக்ஸ்பென்சஸ், தேர்ஃபோர் ப்ராஃபிட் பிஃபோர் டேக்ஸ், லெஸ் டேக்ஸ், தேர்ஃபோர் ப்ராஃபிட் ஆஃப்டர் டேக்ஸ். அதே மாதிரி ஃபுல்லாக 300 ஆட் பண்ணிங்கன்னா டோட்டல் ரெவென்யூ வரும். எக்ஸ்பென்சஸ் மைனஸ் பண்ணிங்கன்னா யூ வில் கெட் 100. ஸோ 40 டேக்ஸ் வருது, 100 into 40%, ஸோ 60 வருது. அதே மாதிரி எல்லாத்துக்கும் இண்டிவிஜுவலாக நீங்கள் போட்டுருங்க. போட்டதுக்கப்புறம் இங்கே என்ன பண்ணி எல்லாத்தையும் 100ஆக மாற்றிங்க. டிஃபால்ட்டாகவே நீங்கள் 100ஆக மாற்றிங்க. அதுக்கப்புறம் என்ன பண்ணுவீங்கன்னா இந்த வேல்யூ எனக்கு வரணும், 80 டிவைடட் பை 50. எனக்கு இந்த வேல்யூ வேணும்னா 60 டிவைடட் பை 50, ரைட். அதே மாதிரி 350 divided by 350 you will get 100, 210 divided by 350. இதில் என்னென்னா ஒன்று இந்த ரெண்டு வேல்யூஸ்
இந்த ரெண்டு வேல்யூஸ் உங்களுக்கு வேணும்னாக்கா இப்போ இந்த வேல்யூ இந்த வேல்யூ இங்கே வரணும்னாக்கா இந்த ரெண்டு வேல்யூஸ் இந்த பேஸ் இயர் வச்சு தான் டிவைட் பண்ணி டினாமினேட்டர்லாம் இருக்கும், நியூமரேட்டரில் இருக்கக்கூடாது. நியூமரேட்டரில் எது நீங்கள் கால்குலேட் பண்ணுறீங்களோ அது நியூமரேட்டர், எது பேஸ் வைக்கிறீங்களோ அதான் டினாமினேட்டரில் இருக்கும். தட் இஸ் 270 டிவைடட் பை 300. இங்கே 150 டிவைடட் பை 300 இன்ட்டு 100 இப்படி போட்டால் தான் உங்களுக்கு கேல்குலேஷன் வரும். ஸோ 10% இது வந்து பேலன்ஸ் ஷீட். உங்களுக்கு பேலன்ஸ் ஷீட் ரொம்ப ஈஸி. எக்ஸாமில் பேலன்ஸ் ஷீட் கொடுத்தா நீங்கள் ஈஸியாக போட்டுடலாம். இதை அப்படியே காப்பி பேஸ்ட் பண்ணிடுங்க, நோ சேஞ்ச், அப்படியே காப்பி பேஸ்ட் பண்ணிடுங்க. பண்ணிட்டதுக்கப்புறம் இது என்ன பண்ணுவீங்க, ஸோ ஃபஸ்ட் இயர் 100 போட்டுங்க. செகண்ட் இயர் என்ன பண்ணுவீங்க, சேம் 550 டிவைடட் பை 500 இன்ட்டு 100. இந்த வேல்யூ வரணுன்னாக்கா 600 டிவைடட் பை 500 இன்ட்டு 100. ஓகே, நெக்ஸ்ட்டு இப்போ நெக்ஸ்ட்டு இங்கே 250 divided by 200 into 100, 240 divided by 200 into 100, 80 divided by 100 into 100, 120 divided by 100 into 100, 880 divided by 880 into 100, 960 divided by 800 into 100. So, இதில் 720 divided by 600 இப்போ 120 வரும். 780 divided by 900 into 100 something, 600 into 100. Next, 160 divided by 200 into 100, 180 divided by 200 into 100. Next, 880 divided by 800 into 100, 960 divided by 800 into 100. So next question, இந்த question அப்படியே என்ன பண்ணுவீங்க, copy paste. So இதில் same as it is, first value என்ன பண்ணுவீங்க, ஃபுல்லாகவே 100 போட்டுவீங்க. ஸோ இப்போ எனக்கு இந்த வேல்யூ வேணும், 127 divided by 100 into 100, 30 divided by 30 into 100, 77 divided by 70 into 100, 30 divided by 20 into 100, 264 divided by 220 into 100, 118 divided by 100 into 100, 50 divided by 40 into 100, 66 divided by 60 into 100, 30 divided by 20 into 100, 264 divided by 220 into 100. இந்த வேல்யூஸ் வரும். நெக்ஸ்ட் எனக்கு இப்போ இயர் 3 தேர்ட் இயர் எனக்கு வேணும். அப்போ 106 divided by 100 into 100, 45 divided by 30 into 100, 84 divided by 70 into 100, 40 divided by 20 into 100, 275 divided by 220 into 100, 103 divided by 100 into 100, 60 divided by 40 into 100, 72 divided by 60 into 100, 40 divided by 20 into 100, 275 divided by 220 into 100. Calculate பண்ணிங்கன்னா இப்படி வந்துடும். இந்த எக்ஸாமில் கண்டிப்பாக உங்களுக்கு 5 மார்க்ஸில் கொஷனில் வரும் எக்ஸாமில். ரைட், அவ்வளோதான். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஆல்.